Vivo T4 5G கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த போன்ல என்னென்ன விவோ எடுத்து வந்திருக்காங்க, அண்ட் இந்த போன் ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த போன் iQOO Z10ல என்ன ஸ்பெக் இருக்கோ ஆல்மோஸ்ட் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பவுமே விவோட T சீரிஸும் சரி, iQOOட Z சீரிஸும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து வரும். அந்த பிரைசிங்ல முன்ன பின்ன வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஒரு நல்ல போனாங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடியே iQOO Z10X லான்ச் ஆயிடுச்சு, Vivo T4X லான்ச் ஆயிடுச்சு. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போனோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். iQOO Z10ஓட அதே சேம் டிசைன் தான். பிளாஸ்டிக் பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா தான் வந்திருக்கு. ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பிளாக் கலர் இருக்கு, கிரே கலர் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த போனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 199 கிராம் இருக்கு. இவ்வளவு வெயிட் அதிகமா இருக்காதுக்கான காரணம் பேட்டரி லைஃப் தான். இங்க வந்து ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, 7300 mAh வந்திருக்கு. திக்னஸ் பாத்தீங்கன்னா 7.9 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா அந்த நமக்கு பேட்டரியில வந்து லித்தியம் யூஸ் பண்ணாம அந்த கார்பன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கனால பேட்டரியோட வெயிட் வந்து கம்மியா இருந்திருக்க முடியுது. ஸோ கெப்பாசிட்டியுமே அதிகமா இருக்கு. ஸோ அதைப்படி பார்க்கும்போது இந்த வெயிட் வந்து ரீசனபிளான வெயிட் தான். ஸோ ஓவராலா உங்களுக்கு ஃபோன் வந்து கொஞ்சம் பெரிய ஃபோன் தான், 6.7 இன்ச்சோட வந்து வருது. ஸோ கொஞ்சம் நல்ல பெரிய ஹெவியான ஃபோன் தான். பட் அதுக்கு தகுந்த பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இருக்கு. நீங்க கேஸ்ல ஆட் பண்ணீங்கன்னா இன்னுமே ஃபோனோட வெயிட் கொஞ்சம் அதிகமாயிரும். அது போக IP64க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமான ரேட்டிங் கொடுத்துருக்கலாம். பட் ஓகே, மற்றபடி இந்த ஃபோனோட பில் குவாலிட்டி, டிசைன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட டிஸ்பிளே தான். இங்க 6.7 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. Full HD+ ரெசல்யூஷன் இருக்கு. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5000 nitsக்கான மேக்ஸிமம் பிரைட்னஸ் இந்த போனால போக முடியும்னு சொல்றாங்க. ஸோ டிபிக்கலா பார்த்தா எனக்கு தெரிஞ்ச 1300 nits தான் வந்து இருக்கும். நமக்கு ஹை பிரைட்னஸா 5000 nits வரைக்கும் போகும். ஸோ அவுட்டோர்ல பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்கக்கூடாது. அண்ட் AMOLEDங்கிறனால நமக்கு மல்டிமீடியாக்குமே இந்த போன் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். ஆஸ் யூஷுவல் கர்வ் டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா உங்களுக்கு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட ப்ராசர் தான். ஸ்னாப்டிராகனோட 7S Gen 3 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசர் தான். iQOOட இந்த Z சீரிஸ்ல என்ன பண்ணாலும் சரி, விவோட T சீரிஸ்ல என்ன பண்ணாலும் சரி, அந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில இந்த போன்லயுமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் 5Gமே சப்போர்ட் பண்ணும். இதை வந்து நான் ஒரு கேமிங் போன் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் நீங்க மாடரேட்டா கேம் பிளே பண்ணுவீங்க, உங்களுக்கு பேட்டரி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த போனோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிப்செட் வந்து நமக்கு த்ராட்லிங்குமே பெருசாக ஆகாது, ஹீட்டிங்குமே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் பேட்டரியுமே ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணும். இங்கே ஒரு பெரிய கெப்பாசிட்டி பேட்டரி இருக்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரிக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸுமே அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு மாடரேட்டா நல்லா இருக்கு வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த போனோட கேமரா தான். இங்க 50 மெகா பிக்சல் ஒரு நல்ல சென்சார் இருக்கு. சோனியோட IMX882 யூஸ் பண்ணிருக்காங்க. இது iQOOட Z9ல இருந்து இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸ், நல்ல ஒரு கேமரா சென்சார் தான். உங்களுக்கு டே லைட்ல போட்டோஸ் நல்லா இருக்கும். நைட் மோட்லயுமே பெருசா குறைச்சலிக்கிற அளவுக்கு இருக்காது. அண்ட் ரெண்டாவதா ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு சென்சார் கொடுக்கல. செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் இருக்கு. திருப்பி இங்கேயுமே ஒரு டீசென்டான உங்களோட கேமரா குவாலிட்டி எதிர்பார்க்க முடியும். அண்ட் ரியர்ல வந்து 4K வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். செல்ஃபியில 1080p மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ கேமரா ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. பட் ஒரு நல்ல கேமராஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பிரைமரி சென்சார் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி தான். அதே பெரிய செல்லிங் பாயிண்ட், 7300 mAh வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல ஆல்ரெடி iQOO Z10ல இருக்கு. அப்போ இந்த போன்லயும் வந்து கொடுத்துருக்காங்க. விவோ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நம்மளே சொன்ன மாதிரி இந்த ப்ராசருக்கு ரொம்ப சூப்பரா மேட்ச் ஆகும். ஸோ ஈஸியா உங்களுக்கு 1 டேக்கு மேல பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். நீங்க எவ்வளவு புஷ் பண்ணாலுமே 1 டேக்கு சூப்பரான பேட்டரி லைஃப் கிடைக்கும். சார்ஜிங் ஸ்பீட் 90 வாட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பாக்ஸ் தர ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ இந்த போனை ஆல்மோஸ்ட் அந்த 45 to 1 ஹவர்க்குள்ள ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கு இந்த சார்ஜிங் ஸ்பீட் ரொம்ப ஒர்த்தா வந்து தெரியுது. ஸோ பேட்டரி ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட சாஃப்ட்வேர் தான். Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. FunTouch 15ஓட வரப்போது 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் 2 OS அப்டேட்டும் தராங்க. அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் ஓகே, FunTouch OS எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓவரால் இந்த போனோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. RAM அண்ட் ஸ்டோரேஜ் ரேட் பார்க்கும்போது மொத்தம் 3 வேரியன்ட்ல வருது. 8128, 8256 அண்ட் 12256 வருது. DDR4X UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் இருக்கு. பிரைசிங்ல பார்க்கும்போது 22,000 இந்த போன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹையர் வேரியன்ட் வந்து 26,000 வரைக்கும் போகுது. கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியா வந்து கிடைக்கும். ஸோ ஓவரால் இந்த Vivo T4னு பார்க்கும்போது நம்ம iQOOட Z10ஓட எல்லா ஃபீச்சர்ஸும் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு விவோ ஃபோன் வந்து வேணும். எனக்கு எல்லாமே ஒரு மாடரேட்டா இருந்தால் போதும். ஒரு பேட்டரி ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஃபோன் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸா இருக்கும். இதை தவிர மோட்டோரோலால ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் என்ன கேட்டிங்கன்னா விவோட T4மே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நீங்க iQOO Z10 வாங்கலாம். ரெண்டும் ஒரே ஆப்ஷன் தான். இந்த ரெண்டு ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா பெரிய வித்தியாசம் கிடையாது. மேபி பிரைசிங்ல ஒரு 500 வந்து கம்மியாவோ அதிகமாவோ இருக்க மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அந்த ஃபோனுக்கு வெயிட் பண்றீங்களா அப்படிங்கிறது சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.